தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தாவேகா ஆட்சியை வழிநடத்தும் திருமாவளவன் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திருமாவளவன் தனது ஆதரவு கடிதத்தை வழங்க நேற்று காலதாமதம் செய்தார். அமைச்சரவையில் பங்கு பெற முடிவு செய்திருந்தார். ஆனால் மு.க.ஸ்டாலின் உத்தரவின்படி திருமாவளவன் அமைச்சரவையில் பங்கு பெறவில்லை. வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிப்பதாக கூறியுள்ளார். திமுக கூட்டணியில் தொடர்வதாக அறிவித்துள்ளார். வருகிற பாராளுமன்ற தேர்தல் வரை இந்த விஜய்க்கு வழங்கப்பட்ட ஆதரவு தொடருமா என்பது கேள்வி. திமுக அமைச்சர்கள் மீது விஜய் அரசு நடவடிக்கை எடுத்தால் கண்டிப்பாக இந்த திருமாவளவன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகியவை கண்டிப்பாக தங்களுடைய ஆதரவை வாபஸ் வாங்கிக் கொள்ளும். மேலும் திருமாவளவன் கூட்டணியில் இருப்பது, திருமாவளவனை நம்பி அவருடைய ஆதரவை பெற்று தாவேகா ஆட்சி நடத்துவது வயிற்றில் பிள்ளைப்பூச்சியை கட்டியிருப்பது மாதிரி. தற்பொழுது திருமாவளவன் ஆதரவில் இந்த தாவேகா ஆட்சி பொறுப்பேற்றுள்ளது. திருமாவளவன் தான் தாவேகா ஆட்சியை வழிநடத்துவார் என விடுதலை சிறுத்தை கட்சியினர் கூறுகின்றனர். திருமாவளவன் திமுகவில் இருந்த பொழுதே திமுகவுக்கு பல அறிவுரைகள் கூறியவர். தற்பொழுது விஜய் தும்மினால் கூட குற்றம் என்று சாட்டுவார். தாவேகா ஆட்சியை சிறிது பிழை இருந்தாலும் கூட அதை பெரிதாக பூதாகரமாக்கி காட்டுவார். தாவேகா ஆட்சியை வழிநடத்துபவர் திருமாவளவன் தான் என விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் கூறுகிறார்கள். திருமாவளவன் போட்ட பிச்சை தான் விஜய்க்கு முதலமைச்சர் பதவி என்று கூறுகின்றனர். மேலும் தாவேகா ஆட்சியை வழிநடத்துபவர் திருமாவளவன் தான் என்று கூறுகின்றனர். இதை தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் எவ்வாறு எடுத்துக்கொள்கிறார்கள் என்பது தெரியவில்லை. விஜய் எவ்வளவு நாளைக்கு திருமாவளவன் ஆதரவை நம்பியிருப்பார் என்பது தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம்.